ஹாய் வணக்கங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக காய் மீந்தது. இது எப்படின்னாக்கா, இந்த பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் சாம்பார் செய்யும்பொழுது ஒரு சின்ன துண்டு மீந்திருந்துச்சு. ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஒரு பொரியல் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது வந்து வெண்டைக்காய். இது வந்து இருந்துச்சு, காய் நிறையாவே இருந்துச்சு. ஸோ இதில் நான் ஒரு பொரியல் பண்ணி காட்டுறேன். இது வந்து கருணக்கிழங்கு. இது வந்து உப்பு போட்டு நான் வந்து ஊற வச்சுருக்கிறேன். ஊற வைக்கணுன்ட்டு உப்பு போட்டு இப்படி குலுக்கிட்டு கழுவிக்கணும். இது வந்து ஸ்லைஸாக நான் வந்து இது தோல் எடுத்துட்டு கட் பண்ணி இது உப்பு போட்டிருக்கிறேன். ஏன்னா இது வந்து நம்ம உப்பு போட்டு கழுவாமல் சாப்பிட்டோம்னாக்கா தொண்டை வாயெல்லாம் கொஞ்சம் அரிப்பு எடுக்கும், செய்யும் பொழுது கையை கூட அரிப்பு எடுக்கும். ஸோ அதுக்காக இதில் வந்து உப்பு போட்டு நான் வந்து குலுக்கி வச்சுருக்கிறேன். இப்படி நான் குலுக்கிட்டு இப்போ நான் இதை கழுவி எடுத்துட்டு இது எப்படி செய்யணும்னு காட்டுறேன். ஸோ சரி, ஒரு சின்ன பொரியல் உங்களுக்கு செஞ்சு ஒரு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பிளான் போட்டிருக்கிறேன். ஸோ இது இன்றைக்கி ஃபுல்லாக வெஜ்ஜு ஃபுட்டு தான். இதோடு சேர்த்து ஒரு மோர் தாளிக்கிறது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு. உளுந்து வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னாக்கா இதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். உளுந்து ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து வெண்டைக்காய் போட போகிறேன். இந்த வெண்டைக்காயிலேயே வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். ஸோ ஒன்றுக்கு வதக்கி டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே பாருங்கள் தேங்காய். ஸோ நான் உங்களுக்கு இதை வந்து ஒரு இதுவாக ஷேர் பண்ணுறேன். நான் இங்கே துபாயில் தேங்காய் பாருங்கள், அந்த க்ளீன் ரேப் இருக்குது தெரியுங்களா, இந்த கவரு இதில் ரேப் பண்ணி தான் இங்கே வந்து இப்படி வச்சு விற்கிறாங்க. ஸோ இது எப்படின்னாக்கா, அந்த இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ எந்த இடத்துல அவங்க இந்த தேங்காய் விற்கிறாங்களோ அந்த இடத்துல அழுக்கு ஆகாதபடிக்கு இந்த இது ரேப் பண்ணி ஒன்று ஒரு தேங்காயும் ரேப் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். இது அதோடைய காஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி தான் இங்கே இது ஒரு சின்ன விஷயம். ஆக்சுவலாக என்னன்னாக்கா, நம்ம வந்து எப்படி ஒரு இடத்துல வந்து குப்பை ஆகாமல் எப்படி வந்து அவங்க வந்து ஒன்று பார்த்து பண்ணுறாங்கன்னு போது அது ஒரு இது என்னுடைய நாலேஜுக்கு நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். எனக்கு அந்த கடை பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லா கடையும் பார்த்தா நல்லா நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது 24/7 இங்கே வந்து அது எப்படி அவங்க வந்து அதை க்ளீன் பண்ணி அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கும் தெரியல. அதை நான் பார்ப்பேன். அவங்க அடிக்கடி வந்து எல்லாத்தையும் அப்பப்போ வந்து அதை மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ நான் நினைப்பேன், இந்த மாதிரியெல்லாம் அவங்க வந்து ஒரு தேங்காவே பாருங்கள், ஒரு இதோடைய அந்த பொடியெல்லாம் இருக்குது தெரியுங்க, நார் பொடி இதெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இது கவர் பண்ணி விற்பாங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த மாதிரி நிறையா நான் பார்ப்பேன். ஸோ யோசிப்பேன் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து பார்த்தப்போ இந்த தேங்காய் வச்சிருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு இது அழுக்க பார்க்க முடியாது, அப்படியே சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது ஒவ்வொரு விஷயமும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் இதில் உப்பு போட்டிருக்கிறேன். உப்பு போட்டு கிளறிட்டுருக்கிறேன். இதுக்கு வந்து தேங்காய் அடித்து போடணும். இப்போ தேங்காய் வந்து அதான் என்கிட்ட வந்து தேங்காய் திருவுற ஒரு கான்செப்ட் எனக்கு இஷ்டம் இல்லை. அதால் நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காவை வந்து நான் ட்ரையாக மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவேன். அது கூட என்னெல்லாம் போடணும்னு சொல்கிறேன். பாருங்க, சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இந்த 3 ஸ்லைஸு தேங்காய் போட்டு
இதை ட்ரையாக நான் அடித்து இதை சேர்த்துக்குவேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் நான் அரைச்சிட்டேன். தேங்காயும் இஞ்சும் போட்டு திருவன மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நான் இதில் போட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமா மிளகாத்தூள், கொஞ்சமா ஜீரகத்தூள், இதெல்லாம் போட்டு வாட்டி எடுக்கும் போது நல்ல மணமா இருக்கும் இந்த பொரியலை. இது இப்போ பாருங்க, இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் பூசணிக்காய் அதோடைய பொரியல் எப்படி பண்ணணுன்ட்டு காமிச்சு கொடுக்குறேன் நான். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. வெடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமா ஜீரகம், அது வெடிஞ்சு ஆனதுமே கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, அடுத்தது உளுத்தம் பருப்பு, வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். எனக்கு பூசணிக்காய் ரொம்ப கம்மி தான் இருக்கு. ஸோ ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா கண்ணாடி போல வந்துருச்சு. பாருங்க, இப்படி ஆயிடுச்சு இந்த வெங்காயம். ஸோ இந்த டைமுக்கு வந்து பூசணிக்காய் போட்டுக்கலாம். பாருங்க, பூசணிக்காவை நான் இப்படி நீல வாக்கில் இப்படி நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு. இப்போ உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கலாம். ரொம்ப தண்ணி போடணும்னு இல்லை, ஜஸ்ட் அந்த காய் வந்து வேகிற மாதிரி. அதோட கொஞ்சம் மஞ்சளும் போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக மஞ்சள் பூசணிக்காய் மஞ்சளாகவே தான் இருக்கும். பட் அந்த மஞ்சள் போடும்போது ஒரு கோல்டன் எல்லோ கலரு லுக் இருக்கும் அதுக்கு. சில நேரத்தில் வந்து அந்த லுக்குக்காகவே அந்த நம்ம அந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத சாப்பாடு எறுங்கும் ஒரு சிலருக்கு. இப்போ பூசணிக்காய்க்கு வந்து இந்த இது எனக்கு கொஞ்சமாக இருக்குது. அதில் வந்து ரெண்டு பூண்டு, அதுவும் பாருங்கள் பூண்டு சைஸு, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. ஸோ தேங்காய் 2 தேங்காய் மாதிரி, பச்சை மிளகா போட்டு அடித்து எடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், தேங்காவை வந்து நான் பூண்டு போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு திருவண்ண மாதிரி அடித்து எடுத்துட்டேன். இதை இதில் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் மேலேயே நம்ம கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம், ஜீரகம் பொடி. ஏன்னா அதோட சேர்ந்து அது கலக்க முடியும். பாருங்க, ஜீரக பொடி அந்த தேங்காய் திருவுனது மேலேயே போட்டிருக்கிறேன். இப்போ இது சீக்கிரமா அப்படியே கலந்து எடுக்கணும். இப்போ பாருங்க, இந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு.
ஒரு மூடி போட்டு எடுத்தேன் ஒரு ஆவிக்கு. நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், இப்படி தான் எல்லாருக்கும் நமக்கு எல்லாருக்கும் தண்ணி இப்படி கிடைக்கும். இந்த இது வந்து டிஸ்பென்சரு, என்ன சொல்கிறது, இது டிஸ்பென்சரு, இது வந்து வாட்டர் கேனு. ஸோ இது வந்து இதில் கமுத்திட்டு நமக்கு இப்படி தண்ணி கிடைக்கும். எனக்கு வாட்டர் ஃபில்ட்ரு இங்கே வந்து போடுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் இப்போ தான் வந்துருக்கிறேன். ஸோ இப்படி தான் இங்கே எல்லார் வீட்லேயும் இப்படி தான். தண்ணி தீந்துருச்சு. இப்போ வீட்டில் யாருமே இல்லை. எனக்கு அந்த இது என்ன சொல்ல தண்ணி கேனை எடுத்து வைக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு ட்ரை. அதுவும் அவ்வளோ மேலே எடுத்து பாருங்கள், நீங்களே பாருங்கள், அவ்வளோ மேலே எடுத்து நான் ஸ்லாபு மேலே வச்சு தூக்கியெல்லாம் வைக்க முடியாது. ஜஸ்ட் நான் வந்து என்னோட பெட் டேபிள் இருக்குது, அந்த பெட் டேபிளில் வச்சு பார்க்கல என்னுடைய ஸ்ட்ரென்த்தில் என்னால் அந்த கேனை எடுத்து கமுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கத்திய டிஸ்பென்சர் வந்து சிஸ்டமே வேறு. ஸோ உங்களுக்கு அதை நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், இதுதான் டிஸ்பென்சரு. இதில் இடையில நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பு மோல்டு மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு இது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை இருக்குது. ஸோ டைரெக்டாக அந்த கேனை வந்து நம்ம கமுத்தும் பொழுது இதுக்குள்ளேருந்து தான் தண்ணி கரெக்டாக இது உள்ளே போயிடும். இந்த ஷார்ப் இது ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே போயிடும். உள்ளே போயிட்ட பிறகு உள்ளே அந்த இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே போயிடும். இதுக்குள்ளே போயிட்டு இதுக்கு ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், கட்டு மாதிரி இருக்குது. அது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும் பொழுது அதுலேருந்து தான் தண்ணி டைரெக்டாக இந்த டிஸ்பென்சருக்கு கூட போகாமல் நமக்கு டைரெக்டாக கேன் உள்ளேருந்தே தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்குது. சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு, எப்படி ஒரு இது என்ன சொல்கிறது, தண்ணி கேன்லேருந்து நமக்கு தண்ணி டைரெக்டாக ஒரு டிஸ்பென்சருக்குள்ளே போகாமல் ஒரு ஆப்ஜெக்ட் அந்த இது தண்ணி கேனுக்குள்ளே போயிட்டு டைரெக்டாக தண்ணி கேன்லேருந்தே நமக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நான் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த டிஸ்பென்சர் மேலே வைக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வெயிட் எப்படி நான் வந்து இது பண்ண போகிறேன், சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. ஸோ பார்க்கணும் இது எப்படி நான் வந்து தண்ணி என்னுடைய யூஸுக்கு நான் இப்போ வந்து இதை ட்ரை பண்ணி இந்த டிஸ்பென்சரில் போட போகிறேன். ரொம்ப யோசிக்க தோணுது, ஐடியாஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் இதை எடுத்து இது மேலே வைக்கிறேன். நான் எனக்கு முடியும் முடிச்சாச்சு. இப்போ இதுலேருந்து எடுத்து இதில் கமத்துறதுக்கு தான், ஏன்னா இதுவும் மூவ் ஆகுது இப்படி. ஸோ இது பிடிக்கிறதுக்கும் யாரும் இல்லை. ஸோ நான் தான் வந்தேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியாது. நம்ம ஊரில் இந்த கேன்லேயே டேப்க்கு டைரெக்டாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்ம எடுத்து வச்சுட்டு எதுலனா டேபிள் எடுத்து வச்சுட்டு யூஸ் பண்ணால் இதோடைய டிஸ்பென்சர்லாம் நான் இப்போ எடுத்து பேசிகிட்டே இருந்தால் முடியாது. ஓகே, சக்ஸஸ். ஸோ இது சென்டரில் கரெக்டாக அந்த சென்டருக்கு போகணும். சக்ஸஸாக போட்டாச்சு. பட் இது இந்த தண்ணி கேன் தீர்ற வரைக்கும் இந்த பெட் டேபிளில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இதை தூக்கிட்டு நான் கிச்சன் வரைக்கும் எடுத்துகிட்டலாம் போக முடியாது. ஸோ இதை தீர்ற வரைக்கும் பார்ப்பேன். இன்னும் இடையில யாராச்சும் கிடைச்சாங்கன்னாக்கா அவங்கள பிடிச்சி இது ரெண்டும் திருப்பி செப்பரேட் பண்ணிட்டு திருப்பி அங்கே வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுவேன். இது ஜஸ்ட் ஒரு சேலஞ்சு. இந்த வாட்டர் கேனை எடுத்து இதை போடுற ஒரு சேலஞ்ச் எனக்கு எடுத்தேன். ஓகே, முடியுது. இப்போ இந்த தயிர் தாளிக்கிறதுக்கு தண்ணி நான் ஊற்றி தண்ணியாக பண்ணிக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருக்கணும்ட்டு இல்லை. பாருங்க, இந்த மோர் தாளிக்கிறதுக்கு தண்ணியாட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை எப்படி தாளிக்கணும்னு நான் சொல்கிறேன்.
எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போதும் இதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிஞ்சிட்ட பிறகு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு. இந்த ஆஃப் பண்ணிடலாம். என்ன லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, தாளிக்கிறதுக்கு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கணும். அப்புறமா கருவேப்பிலை, அவ்வளோதான். இந்த கருவேப்பிலை கிறிஸ்பி ஆயிடுச்சு. இப்போ அந்த எண்ணெயிலே அந்த அனல்லையே இப்போ அப்படியே எடுத்து இப்போ அப்படியே இது பண்ணிக்கலாம். இந்த மோர் வந்து சில்லுன்னு தான் இருக்கு. ஸோ உடனே தாளிச்சு இதில் போட்ட தொட்டு புளிக்காது. இது ரொம்ப புளிச்ச மாதிரி டேஸ்ட் வராது. இது உப்பெல்லாம் போட்டாச்சு நான் ஏற்கனவே தண்ணி போட்டு அடிச்சு வைக்கும் பொழுது. கருணைக்கிழங்கு பாருங்க, இது வந்து நான் உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கிறேன். ஸோ இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னாக்கா மஞ்சள் ஆயிடுச்சு, ரீஃபில் பண்ணணும். ஸோ இது முடிச்சிட்ட பிறகு தான் பண்ணணும்ட்டு வச்சது. மஞ்சள் போட்டாச்சு வேண்டிய அளவு. கொஞ்சம் தான் காய் இருக்கு. உங்கள் வீட்டில் எந்த சாம்பார் பவுடர் இருந்தால் கூட அவங்க வீட்டில் ஒரு சாம்பார் பவுடர் நீங்கள் செஞ்சு வச்சிருப்பீங்க, எல்லாம் வாங்கியிருப்பீங்க. ஸோ அதே தான் யூஸ் பண்ணுங்க இதுக்கு. ஏன்னாக்கா நான் நிறைய மசாலா இதுக்கு ஆட் பண்ணணுன்றது உங்களுக்கு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் என்ன மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் பவுட்ரு, ஸோ இந்த மாதிரி வெந்தயத்தூள் இதெல்லாம் நீங்கள் தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்குள்ளார அதுக்குள்ள அளவு எவ்வளோன்னு பார்த்து நீங்கள் போடுற டைமை நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சாம்பார் பவுடரே போதும் இதுக்கு. ஆக்சுவலாக சாம்பார் பவுடரில் எல்லாமே இருக்குது. ஸோ சாம்பார் பவுட்ரு, மஞ்சள், உப்பு, அந்த காய்க்கேற்ற உப்பு மாத்திரம் போட்டுக்கோங்க. பாருங்க இப்படி போட்டிருக்கிறேன். இதை வந்து குலுக்குங்க. எல்லாத்துக்கும் பரவுற மாதிரி குலுக்குங்க. இது லைட்டா சைடுல அப்படியே தண்ணி ஊத்திட்டு பாருங்க இப்படி வரும். கொஞ்சமா தண்ணி ஊத்திருக்கு தொட்டு அப்படி ஒரு இதுவாக தான் வேகும் அது. பட் பாருங்க மசாலாலாம் இருக்கு. ஸோ இந்த மசாலா வந்து அதில் பிடிச்சிக்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கிறோம். ஸோ இந்த இது வந்து இதுக்காக நீங்கள் செய்யணும் பொழுது டைம் வேஸ்ட் ஆகும். நீங்கள் பக்கத்துலேயே ஒரு சமையல் செய்யும் பொழுது இதுக்குள்ள தண்ணி இப்படி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் இப்படி குலுக்கிக்கலாம். பாருங்க இப்படி குலுக்கிக்கலாம், ஏன்னா அது இன்னும் வேகணும் அங்கே. ஸோ இதை நீங்கள் செய்கிறீங்கன்னா இது ஒரு பக்கத்தில் இப்படி வச்சுட்டு நீங்கள் வேறு சமையலை தாளித்து அதை இது பண்ணி வாட்டி எடுக்கிற ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இது எடைக்கு நீங்கள் இதை குலுக்கி கொடுக்கலாம். ஸோ இதுவும் வெந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கும். ஆனால் இதுக்கு நீங்கள் டைமை செலவு பண்ணனாக்கா கடுப்பாயிடுவீங்க. இது இப்படி பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ஒரு ஆவிக்கு வெந்து கெடிச்சிட்டு அதுக்கப்புறமா இது ஃப்ரை பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து கொஞ்சம்
இந்த ஒரு ஸ்டேஜ் தான் இந்த மசாலா அதில் அப்படியே மோல்டாகி வரத்துக்கு தான் அதில் வேக வைக்கிறது. இப்போ பாருங்கள், இப்போ இதில் இந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. ஸோ அந்த மசாலா இதில் போட்டு இப்படி குலுக்கி குலுக்கி எடுத்துனீங்கன்னாக்கா அதுலேயே அந்த மசாலா வந்து இதாகிக்கும், மோல்ட் ஆகிக்கும். கத்தி எடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு இது பண்ணிங்கன்னா குத்துனீங்கன்னா அப்படியே ஈஸியாக உள்ளே போயிடும். ஸோ இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நம்ம மசாலா போட்டு தண்ணி ஊற்றி ஆக்கும் நம்ம எடுத்தோம். ஸோ இந்த தண்ணி இந்த மசாலாலாம் அதோடையே வெந்துட்டு அந்த மசாலா ட்ரை ஆகி அதுலேயே அது வந்து ஒட்டிக்கிச்சு. பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த காயை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறந்து இப்படி வரணும். போட்ட உடனே கிளறக்கூடாது, எண்ணெயில் போட்ட உடனே. ஏன்னாக்கா அந்த மசாலாலாம் பிரிஞ்சிடும் நீங்கள் கிளற போனீங்கன்னா. ஸோ போட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரம் விடுங்க. உங்களுக்கே தெரியும் இந்நேரத்துக்கு அந்த மசாலா வந்து அந்த காயில் பிடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் இப்படி கிளறுனா போதும். இது ரொம்ப ப்ரௌன் ஆக்க விடாதீங்க. பாருங்க, இந்த பதத்தில் எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள சமையல் தான் இதெல்லாம். ஆக்சுவலாக வெண்டைக்காய் பொரியல். இது வந்து பூசணிக்காய் பொரியல், கொஞ்சமாக இருந்த பூசணிக்காயில் செஞ்ச பொரியல். அப்புறமா இது வந்து தக்காளி சட்னி. இந்த தக்காளி சட்னி வந்து காலையில் தோசைக்கு செஞ்சது. அப்புறமா மத்தியானம் தக்காளி சட்னி மீந்ததுன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்பாத்தி நான் செஞ்சேன். சரி, அந்த தக்காளி சட்னிக்கு இந்த சப்பாத்தி மேட்ச் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள், இதில் கொஞ்சம் சப்பாத்தி, ஒரு 5 சப்பாத்தி இருக்குது. அப்புறமா இங்கே வந்து இது மோர் தாளிச்சது. ஸோ ரைஸ் இருக்குது, மோர் தாளிச்சது. இங்கே இந்த ஃப்ரைம்ஸ் இருக்குது. இங்கே வந்து கருணக்கிழங்கு வறுவல் இருக்குது. ஸோ இன்றைக்குள்ள சாப்பாடுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காய்களாக இருந்த தொட்டு இன்றைக்கி நான் வந்து ஒரு பிளான் போட்டு இப்படி செஞ்சுட்டேன். ஸோ இந்த மோரை இப்படி தாளிச்சிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பொரியலுங்க பண்ணி வச்சுட்டோம்னாக்கா நமக்கு ஒரு வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி அவ்வளோதான். அதே மாதிரி குழம்பு செய்கிற அன்னைக்கு ஒரு பொரியல் செய்யலாம், ஒரு வறுவல் செய்யலாம். அந்த மாதிரி எல்லாமே செய்கிறதுக்கு டைம் எடுக்கும் ஒரே நாளில். இன்றைக்கி எல்லா காயும் நான் எப்படின்னா தீக்கணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி செஞ்சது. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் செஞ்சது இந்த வெண்டைக்காய் பொரியல் இருக்குங்க, பூசணிக்காய் பொரியல், கருணக்கிழங்கு வறுவல், இது ஆனியன் ரிங்ஸ் ஃப்ரைம்ஸு. இங்கே ரைஸில் வந்து மோர் குழம்பு, கருவேப்பிலை நீட்டிட்டு இருக்கு பாருங்கள், மோர் குழம்பு. ஸோ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். பூசணிக்காய் வச்சிருக்கிறேன் நான். பாருங்க, இது பூசணிக்காய். அந்த பூசணிக்காய் ஸ்வீட் அண்ட் இது ஸ்வீட்டாகவும் இருக்கு. நம்ம அதில் வந்து லைட்டாக காரம் சேர்த்து தொட்டு ஒரு நல்ல காம்பினேஷன். அந்த ஸ்வீட்டு கொஞ்சம் காரம், இந்த மோர் குழம்புல மோர் தாளிச்சது. ஸோ நல்லா இருக்கு. ஸோ இது வெண்டைக்காய். பாருங்க, வெண்டைக்காய் வச்சிருக்கிறேன். ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து
டேஸ்ட்டும். இப்போ இந்த கருணைக்கிழங்கு ஒரு சின்ன பீஸ் நான் வந்து பாருங்க. கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்குக்கே ஒரு செப்பரேட் மணம் இருக்கு. அது இந்த மோர் தாளிச்சது வச்சு சாப்பிடும் போது கூட சூப்பர் டேஸ்ட். இப்போ ஃப்ரையாம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுப்போம். நம்மளா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி சாப்பிடுறது தான். பாருங்க, இதுல எல்லாமே சேர்ந்துருக்கு. நல்ல டேஸ்ட், சூப்பரா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். இந்த மாதிரி நான் இன்னைக்கு செஞ்ச வெரைட்டிஸ். இதில் இஞ்சி போட்டு செஞ்சுக்கிறேன். இதில் வந்து வெண்டைக்காயில் இஞ்சி போட்டு செஞ்சுக்கிறேன். பூசணிக்காயில் பூண்டு போட்டு செஞ்சுருக்கிறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கிடைக்கிறதுக்காக தான். இதுக்கு பார்த்தா நீங்கள் பூண்டு இஷ்டப்படுறவங்க இருந்தால் பூண்டு போட்டுக்கோங்க, இஞ்சி இஷ்டப்படுறவங்க இருந்தால் இஞ்சி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஒவ்வொரு நாள் ஒரு வெரைட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு தான். எப்பொழுதும் ஒரே போல நம்ம சமைப்போம் இல்லைங்களா? அதுக்கு இன்னைக்கு இது போட்டு பார்ப்போம், இதோடைய மனம் இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பண்ணுறது தான். பட் இப்படியும் சமையல் செய்கிறாங்க. ஸோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ.